ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஜிஜேஸ் சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஷாப்பிங் வீடியோ. நாங்கள் ஃபஸ்ட்டு வெறும் லைனிங் பீஸ் தான் வாங்குறதுக்கு போனோம். நான் ஒரு டைலரு, சும்மா வீட்டில் டைம் பாஸ்க்கு ஏதாச்சும் தைக்குவேன். சரி, எங்கள் தங்கச்சி ப்ளவுஸ் தைக்கலாம், அது கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கணுமா இருந்துச்சு. அது லைனிங் பீஸ் வாங்க போய் கொஞ்சம் பெரிய ஷாப்பிங் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ஷாப்பிங் ஆயிடுச்சு. அது வாங்க ஒன்றுனா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நானும் எங்கள் அக்காவும் ஒரு சாஃப்ட் சாரீ பார்த்துருந்தோம். சேமாக எடுத்திருக்கோம். அது ப்ளூ கலர், ப்ளூ. நான் வந்துட்டு பாட்டில் க்ரீன். நல்லா இருக்கா சாரி? ப்ரைஸ் வந்து 650. கம்மி அமௌண்ட்டுக்கு பரவாயில்ல, நல்லா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எடுத்திருக்கோம். சாஃப்டாக இருக்கும். வெயிலெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பார்ட்டி வேறு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுங்களுக்கு அதுக்கெல்லாம் கட்டினா ரொம்ப ரிச்சாக நல்லா தெரியும். அப்புறம் லைனிங் பீஸுங்க வாங்கிக்கிறேன். நான் தைச்சி முடிச்சுட்டு என்னோடய ப்ளவுஸுங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் அதோட சாரீ கூட மேட்ச் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறோம். நாங்கள் அது செப்பரேட் வீடியோவில் காமிக்கிறோம். அதுக்கப்புறம் சடனாக ஒரு டாப் வாங்கியிருக்கோம். ஒரு பிளெயின் சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் நேரில் பார்க்க அது வந்து ஷைனிங்கெல்லாம் இருக்குது. இதில் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி சிம்பிளாக ஸ்கூல்லேருந்து இட்டுன்னு வர்றதுக்கு பசங்களை வெளியே எங்கன்னா கூட போட்டுக்கலாம். பார்ட்டி வேர் மாதிரி கூட நல்லா இருக்குது. கேமராவில் கிளியராக தெரிய மாட்டேங்குது, நேரில் நல்லா இருக்கு. அப்புறம் இது ஒரு சாரீ எங்கள் தங்கச்சி. இது இந்த சாரீக்கு தான் லைன். இது ப்ளவுஸு ஸ்லீவ்ஸ்க்கு வேறு வாங்க போய் நாங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஷாப்பிங் ஆகிடுச்சு. அதோட பீஸ் காட்ட போனோம். நான் ஸ்லீவ் கொஞ்சம் வேறு மாதிரி கேட்டுருந்தாங்க. கொஞ்சம் அது பேர் என்ன, கொஞ்சம் அது வேவியாக இருக்கும். அதுக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு மெட்டீரியல் எடுத்து நான் தைச்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டிசைன் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் தைக்கிறேன்றதுக்கோஸ்கரம் இது விளம்பரம் கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன டிசைனில் தைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்குறா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து எங்கள் ரிலேட்டிவ்க்காக அவங்களுக்கு சீமந்தம் வச்சுருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சாரீ வாங்கலான்னு போயிருந்தோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு. பார்ட்டி வேர் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. எல்லாத்துக்குமே போடலாம். ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது ஒரு மாதிரி லைட்டு க்ரீன் மாதிரி இருக்குது. ராமா க்ரீனோ என்னமோ, ப்ளூ அண்ட் க்ரீன் மிக்சிங் மாதிரி இருக்குங்க. இதில் சின்ன பார்டர் வச்சு கொஞ்சம் இந்த ஏஜ் பசங்கள்லாம் கட்டுற மாதிரி வாங்கியிருக்கோம். அப்புறம் எங்கள் தங்கச்சி, இது வந்துட்டு எங்கள் தங்கச்சி பையனுக்கு பர்த்டே வந்துச்சு. மார்ச்சில் அவனுக்கு மார்ச் இது ஏப்ரல் 3 அவனுக்கு பர்த்டே. பட் நான் இப்போ தான் கிஃப்டே பண்ணுறேன். லேட் ஆகிடுச்சு. நான் வெயில் சீசனில் என்னால் வெளியே எங்கேயுமே போக முடியல. அதனால் சரி இப்போது வாங்கி கொடுத்துடலாம் குழந்தைக்குன்னு சொல்லிட்டுன்னு அவனுக்கு இந்த டிஷர்ட் எல்லோ கலர் ஒன்று, அப்புறம் இந்த மில்ட்ரி இது மாதிரி அவனுக்கு ஆசையாக இந்த மாதிரி போடணுன்ட்டுன்னு. அதனால் அவனுக்கோஸ்கரம் சரி இது நான் செலக்ட் பண்ணேன். எல்லோ கலர் வந்துட்டு அம்மா செலக்ட் பண்ணாங்க. அப்புறம் அவனுக்கு வீட்டில் ரஃப் யூஸ் போடுற மாதிரி இது ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு லப்பர் பேண்டுங்க வாங்கியிருக்கிறோம். லப்பர் பேண்டு ரிப்பனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான், லப்பர் பேண்ட் தான் போடணும். அதனால புது பிரின்சிபல் வந்ததுனால ரிப்பனெல்லாம் போடக்கூடாது, வெறும் ரப்பர் பேண்ட் தான் போடணும். ரூல்ஸ் புதுசாக இருந்ததுக்காக ஒரு 3 பஞ்ச் வாங்கியிருக்கோம். 3 பஞ்ச் வாங்கி இப்போ யூஸ் பண்ணுவோம். ஒன்று வச்சா ஒன்று யூஸ் பண்ணாங்கன்னா அதை அப்படியே எங்கேயாச்சும் தூக்கி போட்டுருவாங்க. அதனால இவ்வளோ வாங்கி வச்சுக்கிறேன். 2 வீக்ஸில் இதெல்லாம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் திரும்ப புதுசு வாங்குவோம். அப்புறம் இதுவும் லேட் கிஃப்ட்டு. ஜூன் 2 வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணுது பர்த்டே. அவளுக்கு நான் எதுவுமே கிஃப்டே பண்ணல. சரி, அதனால் அவளுக்கு பேக் ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணலான்னு நான் இது வாங்கியிருக்கிறேன். நல்லா இருக்குது. சரி, அப்படியே சிங்கிளாக போட்டுக்கலாம், நல்லா இருக்கும் இது.
அண்ட் இது வந்துட்டு எனக்கு நல்லா இருக்கா. இப்போ இதை மாதிரி புதுசாக நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு ஒரு ஆசை வந்து சரி ட்ரை பண்ணலாமேன்னு வாங்கியிருக்கோம். இது வந்து ஸ்விங் பேக்கு. இதே மாதிரி பெருசு கூட வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட் அதை தான் காமிக்க போகிறோம். அப்புறம் இதுவும் வந்துட்டு கிஃப்ட்டு. இது சேம் மாடலு. இது வந்து பெருசு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது யாருக்குன்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன், லேட்டாக சொல்கிறேன். அவங்களுக்கு லேட்டாக கொடுக்கணும் கிஃப்ட்டு. இப்போ ஏதோ அவங்களுக்கு இல்லை, ஃபங்க்ஷனெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போது வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க பர்த்டே வந்தோடனே அவங்களுக்கு கொடுக்குவாங்க. ஆமாம். நல்லா இருக்கா? நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நாங்கள் பண்ண ஷாப்பிங் நிறையலாம் பண்ணல, ஏதோ கொஞ்சம் பண்ணிக்கிறோம். வெறும் லைனிங் பீஸ் வாங்க போய் இத்தனையும் ஷாப்பிங் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வாங்கின திங்ஸில் எது பிடிச்சிச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. பாய்.